ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஎம் லைஃப் ஸ்டைல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காலையில் நான் பீட்ரூட் சப்பாத்தி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து தனியாக வச்சு நான் மாவு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு தான் போட போகிறேன். பீட்ரூட் பூரியும் போடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். இடையில பால் காய வச்சு கம்பல்சரி காஃபி குடிச்சிட்டதுக்கப்புறம் தான் மற்ற வேலை டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ காஃபி குடித்ததுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவில் லைட்டாக உப்பு மட்டும் எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு ஜூஸ் போட்டு நல்லா தண்ணிக்கு பதிலாக வெறும் அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி நான் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் சப்பாத்தி மாவு. அதுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குருமா நான் ரெடி பண்ண போயிட்டேன். மாவு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அது ஊற வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும், நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். மதியம் கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை, இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். பட்டாணி நான் நைட்டே ஊற போட்டுட்டேன். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நான் குருமா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா உருண்டை பிடிச்சி டக்குன்னு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உருண்டை பிடிச்சி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். யார் யார் சப்பாத்தி மாவு தேய்க்கும் போதே போட்டு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு ஈஸியாக முடிச்சிடுவேன். எனக்கு எந்த வேலை தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நானும் அன்றைக்கி அப்படி தான் பண்ணேன். ஃபைனலாக சப்பாத்தியும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் பீட்ரூட் சப்பாத்தி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை பூரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் சப்பாத்தி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. என் பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். தொடர்ந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பட்டாணி குருமாவும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் இது தான். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.